இந்த மலையில் இருப்பவர்கள் மழைக்கு நிறைய பெயர்கள் வைத்திருக்கிறார்கள். இது பூமியிலேயே மிகவும் அதிகமாக மழை பெய்யும் இடம். வடகிழக்கில் இருக்கும் மலை மாநிலமான மேகாலயாவில் பருவமழை பல வடிவங்களை பெறுகிறது. அமைதியான கால்வாய்களாக தொடங்குபவை ஆக்ரோஷமான ஆறுகளாக மாறுகின்றன. இவை இங்கு வாழும் 40,000 பேரின் வாழ்க்கையை மிகவும் கடினமானதாக ஆக்குகிறது. இங்கு உள்ள காசி இனக்குழுவினர் பெரும்பாலும் விவசாயிகள். ஒவ்வொரு வருடமும் உருவாகும் நதிகள் வயல்களிலிருந்தும் சந்தைகளிலிருந்தும் இவர்களை பிரிக்கின்றன. ஆனால் இந்த சமூகம் பிழைப்பதற்கு ஒரு தனித்துவமான வழியை கண்டறிந்துள்ளது. வேர்ப்பாலங்கள் மூலம் இது நிகழ்கிறது. இந்த பாலங்களை கட்டியதை நினைத்து மிகவும் பெருமைப்படுகிறேன். இதை எதிர்கால தலைமுறையினருக்கும் விட்டுச் செல்கிறேன். ஆனால் வரப்போகும் தலைமுறை நாங்கள் செய்ததை விட இன்னும் சிறப்பாக செய்யும். குறிப்பாக புதிய தொழில்நுட்பம் மற்றும் அறிவியல் பற்றிய புரிதலும் அவர்களுக்கு இருக்கும். இந்த வேர்ப்பாலங்கள் 100 ஆண்டு தாங்கும். நவீன பாலங்களை போலல்லாமல் மேகாலயாவின் பாலங்கள் உயிருடன் இருக்கின்றன. அதுவே இவற்றின் தனிச்சிறப்பு. இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மரங்களிலிருந்து வரும் விறகுதான் முக்கியமாக கட்டுமானத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. பாலங்களை நிற்க வைப்பதற்காக இன்னும் அதிகமான மரங்கள் நடப்படுகின்றன. பாலங்கள் 50 மீட்டர் நீளமும் பல அடுக்குகள் கொண்டதாகவும் இருக்கும். ஒரு பாலத்தில் ஒரு நேரத்தில் 50 பேர் செல்ல முடியும். நோரிஸ் டைன்சாங்கும் இந்த பகுதியைச் சேர்ந்த ஒரு விவசாயி. தனக்கு சொல்லித்தரப்பட்டதை தன் மகனுக்கு சொல்லித் தருகிறார். எனக்கு 15 வயசு இருக்கும்போது என் தாத்தா வேர்ப்பாலங்கள் கட்டுவது எப்படின்னு சொல்லி தந்தாரு. இந்த வேர்ப்பாலங்களை நமது பிள்ளைகளுக்காக பாதுகாப்பது ரொம்ப முக்கியம். நமது குழந்தைகளுக்கு சொல்லி தந்தாதான் தலைமுறை தலைமுறையாக அது வளரும். நான் போன பின்பு கூட என் பிள்ளைகள் இந்த பாலங்களை பயன்படுத்துவாங்க.